இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சோனல், I'm really sorry மலிஷ்கா. உதடு பார்க்க பெருசா இருக்கு, ரொம்ப காமெடியா இருக்கு. I'm sorry. shut up idiot. நான் அரஞ்சன வை அப்படியே உன் கண்ணு வீங்கி போய்டும். உனக்கு இந்த மாதிரி ஒரு மருந்து கொடுத்து உன் உதட வீங்க வச்சா சரியா போய்டும். மலிஷ்கா ரிலாக்ஸ். இவ என்ன மலிஷ்கா மருந்து. Thank you ரிஷி. என்ன நீ நல்லா பாத்துக்கிட்ட. Thank you எனக்கு சொல்லாத. அத போய் லக்ஷ்மி கிட்ட சொல்லு. நாங்க எல்லாரும் உன்னை திட்டணும், ஆனா லக்ஷ்மி தான் எங்களை தடுத்தா. உன்னை டாக்டர் கிட்ட கூட்டு போக சொன்னா. உனக்கும் லக்ஷ்மிக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். உன்னை பொறுத்தவரை நான் லக்ஷ்மியை கிஸ் பண்ணேன் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்கல. அண்ட் அதுக்கப்புறமும் நீ லக்ஷ்மியை பழி வாங்கறதுக்கு துடிச்சிருக்க. பட் லக்ஷ்மி என்ன பண்ணா? மலிஷ்கா மொத்த ஆதாரமும் உனக்கு எதிராக இருந்தது. நீ தான் அந்த மருந்தை கலந்த. ஆனா லக்ஷ்மி உன்னை ஏதாவது பண்ணாதா? ஒன்னும் பண்ணல. நீ பழி வாங்கணும்னு முயற்சி பண்ண, அவளுக்கு கெட்டது நடக்கணும்னு நினைச்ச. ஆனா இருந்தாலும் லக்ஷ்மி உன்னை எதுவும் பண்ணல மலிஷ்கா. அவ உனக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கலாம், ஆனா அவ அப்படி எதுவும் பண்ணல. எங்க கிட்ட இருந்து காப்பாத்தி உன்னை டாக்டர் கிட்ட கூட்டு போக சொன்ன. இதுதான் லக்ஷ்மி. அதோட லக்ஷ்மியை பத்தி நீ என்னெல்லாம் நினைக்கிறியோ நிச்சயமா அவ அந்த மாதிரி இல்ல. ஒருவேளை அவ பழிவாங்க நினைச்சிருந்தா எனக்கு அவ டிவோர்ஸ் கொடுத்திருக்க மாட்டேன். நீ லக்ஷ்மியை சந்தேகப்படுற அப்படின்னா நீ என்ன சந்தேகப்படுற? நான் உன்னை ஏமாத்திருவேன்னு நினைச்சு சந்தேகப்படுறேன். பட் அப்படிலாம் எதுவும் இல்ல மலிஷ்கா. சொல்ல போனா நான் தான் லக்ஷ்மியை ஏமாத்திருக்கேன். அவளை ஏமாத்தி கல்யாணம் பண்ண, மறுபடியும் ஏமாத்தி டிவோர்ஸ் கொடுத்தேன். ஆனா அதுக்கப்புறமும் லக்ஷ்மி உன்னை பழி வாங்கணும்னு எப்பவும் நினைச்சதில்ல. இதுதான் லக்ஷ்மி. அவ எப்பவும் அப்படித்தான். ஆனா இன்னைக்கு நீ ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணிட்ட மலிஷ்கா. உன்னால எப்பவும் லக்ஷ்மி ஆக முடியாது. Excuse me. நான் லக்ஷ்மி ஆகவும் விரும்பல, புரியுதா? அவள மாதிரி நான் எதுக்கு ஆகணும்? அதோட ஆயுஷ் மாதிரி பேசுறத நிப்பாட்டு. லக்ஷ்மி தேவி மாதா பிளடி ஐ அம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் தட். மத்தவங்க என்ன மாதிரி ஆவாங்க, நான் மத்தவங்கள மாதிரி ஆக மாட்டேன். மலிஷ்கா, நான் மலிஷ்காவா தான் இருப்பேன். Do you understand that? Do you understand ரிஷி? புரிஞ்சிருச்சு மலிஷ்கா, புரிஞ்சிருச்சு. ஐ அம் ரியலி சாரி. நான் கிளம்புறேன். ஏதாவது தேவைன்னா கால் பண்ண. அண்ட் இன்னொரு விஷயம் மலிஷ்கா, நீ எப்பவும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கல்ல. உனக்கு எப்பவுமே என் மேல சந்தேகம் தானே லக்ஷ்மி விஷயத்துல. சோ இன்னைக்கு நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு கேள்விதான். கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ இதே மாதிரி தான் என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பியா மலிஷ்கா?